ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி. குரல் அனிதா காளிராஜ். இருவரும் ஒருவர் மேல் மற்றொருவர் வைத்திருக்கும் நேசத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு விட்டதால் சண்டை, கோபம், அழுகை என ஏதுமின்றி சிரிப்பும் மகிழ்ச்சியுமாய் வாழ்க்கையை நடத்தினர். அவள் அனுமதியின்றி அவளிடம் எப்படி நெருங்குவதென்று அவன் தயங்கிக் கொண்டிருக்க, அவளோ கையை கூட தொடமாட்டானாம் என்று பொறுமிக் கொண்டிருந்தாள். மனதை மறைத்து இருவரும் ஆடிய கண்ணாமூச்சி ஆட்டம் விரைவிலேயே முடிவிற்கு வந்தது. அன்று காலை நித்யாவுடன் பள்ளிக்கு செல்கையில் வழியில் அனுபாப்பா கண்ணில் பட அவளை ஓடிச் சென்று அணைத்து கொண்ட கௌதம் வழக்கம் போல் பாக்கெட்டில் இருந்த சாக்லேட்டை அவளிடம் நீட்டினான். குழந்தையும் அவனை முத்தமிட்டு நன்றி தெரிவித்துவிட்டு ஓடி சென்றது. அவள் சென்றதும் கௌதமை முறைத்து நித்யா, ஏய், உன்னுடன் நான் நடந்து வந்தேனே, எனக்கு சாக்லேட் கொடுத்தாயா? அவளுக்கு மட்டும் கொடுக்கிறாய் என்று கூற, ஐயோ, சாக்லேட் சாப்பிட்டால் பல் சொத்தையாகிவிடும் நித்தி என்றவன் அவள் முறைப்பதைக் கண்டு, இல்லை, அனுபாப்பா சாக்லேட் கொடுத்தால் முத்தம் கொடுப்பாள், ஆனால் நீ என்றவன் அவளை நிமிர்ந்து பார்க்க, அவளோ நன்றாக சிரித்து, இவ்வளவுதானா? நான் 2 முத்தம் தருகிறேன், நீ எனக்கு 2 சாக்லேட் தர வேண்டும், சரியா என கேட்டு அவனது இரு கன்னத்திலும் மாறி மாறி முத்தமிட திகைத்து வாயடைத்து போய்விட்டான் கௌதம். சாக்லேட்டை எடு கௌதம் என்று குதித்தவளிடம் தன் பாக்கெட்டுக்குள் இருந்த அனைத்து சாக்லேட்டுகளையும் அவள் கையில் கொட்டினான். வாவ், இவ்வளவு சாக்லேட்ஸா? தேங்க்ஸ் கௌதம் என்றவள் பாய் என கூறி ஓடிச் சென்றாள். அவள் சென்ற பின் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போன கௌதமிற்கு தலைகால் புரியவில்லை. அன்று மாலை அதே புன்னகை முகத்துடன் வீடு திரும்பியவன், கௌதம், இன்று அனு பிறந்த நாள். காலையில் நீ பார்த்தபோது அவள் உன்னிடம் கூறவில்லை அல்லவா? அவள் வீடு அருகில்தான் இருக்கிறது. மாலை பார்ட்டிக்கு அழைத்திருக்கிறார்கள். உன்னையும் தான். தயாராகு, சென்றுவிட்டு வருவோம் என்று கூற அவனும் உற்சாகமாக புறப்பட்டான். கரு நீளமும் சந்தனமும் கலந்த டிசைனர் புடவை அணிந்து வண்ணமயிலாக புறப்பட்டவளை மையலுடன் நோக்கிய கௌதம் அவளை அழைத்து கொண்டு அனுவின் வீட்டிற்கு புறப்பட்டான். சுற்றியிருந்த தமிழ் குடும்பங்கள் அனைத்தும் வருகை தந்திருக்க, கூடியிருந்தோர் அனைவரும் பொருத்தமான ஜோடி என்று அவர்களை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர். குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து ரைம்ஸ் செல்வதாக கூறி நித்யாவையும் அழைத்து கொண்டனர். கண்களை உருட்டி கைகளை ஆட்டி தானும் ஒரு குழந்தையாய் மாறிய பாடி ஆடிக்கொண்டிருந்தவளை சிரிப்பும் காதலுமாய் நோக்கி கொண்டிருந்தான் கௌதம் பிரபாகரன். அவன் பார்வையை கண்டு கொண்டவளும் பாடுவதை நிறுத்தி அவன் அருகே வந்து, ஏண்டா இப்படி பார்க்கிறாய் என்று அழகாய் சினுங்க தன் வசம் இழந்து போனான். பார்ட்டி முடிந்து வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தவனிடம், அனு அணிந்திருந்த ட்ரெஸ் அழகா இருந்தது இல்லையா கௌதம் என்று கேட்க, அவனோ அதை விட அவள் அம்மா அணிந்திருந்த ட்ரெஸ் மிகவும் அழகாக இருந்தது நீதி என்று கூற, அவனை நின்று முறைத்தவள், ஆமாம், நீ அணிந்திருக்கும் ட்ரெஸ்ஸை விட பார்ட்டியில் விக்டர் அணிந்திருந்த ட்ரெஸ் மிகவும் அழகாக இருந்தது என்று கூறி சிரிக்க, ஏய் என்று பல்லை கடித்தான் கௌதம். நீ மட்டும் அனு அம்மாவை பார்க்கலாம், நான் விக்டரை பார்க்கக்கூடாதா? போடா என்றவள் அவனை தாண்டி ஓடினாள். நிதி, ஓடாதே, மழை பெய்ததில் தரை வழுக்குகிறது பார் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கையிலேயே அவள் தடுமாறி விழப்பார்க்க, ஏய் ஏய் என அவளை பிடிக்க சென்றவன் தானும் தடுமாறி அருகில் இருந்த கல்லில் மோதி கீழே விழுந்தான். நல்ல வேளையாக தலையை காப்பாற்றிக் கொள்ள அவன் கையால் அரணமைத்ததால் கையில் நச்சென்று கல் மோதி நன்றாக அடிபட்டு விட்டது. வலிதாங்காமல் அம்மா என்று கண்மூடியவனை கண்டு பதறி எழுந்த நித்யா அருகில் இருந்தோரை அழைத்து அவனை மருத்துவமனைக்கு அனுமதித்தாள். டாக்டர் அவனுக்கு சிகிச்சை அளித்து முடித்த பின்பும் அவள் அழுது கொண்டே இருக்க, நித்யா, எனக்கு ஒன்றுமில்லம்மா, லேசான ஃப்ராக்சர் தான். உன் முன்பு வழியில் கத்தியது தவறாய் போய்விட்டது, அதனால் தான் இப்படி அழுது வடிகிறாய் என்று கடிந்து கொண்டவன் அவளை அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். வீட்டிற்கு வந்த பின்பும் அவனது கை காயத்தை கண்டு, என்னால் தானே உனக்கு இப்படியாகிவிட்டது, நீ சொல்ல சொல்ல கேட்காமல் ஓடியதால் தான் உனக்கு அடிபட்டது என்று கதற, அப்படியென்றால் ஒன்றுமில்லை, அழாதே நிதி என்றவன் அவளை பற்றி அணைத்து கூந்தலை வருடி, சின்ன விஷயத்திற்காக இப்படி அழுவாயா? 7 மாதமாக அள வைத்தது போதுமென்று தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீ என்னடாவென்றால் விடு நிதிமா என்று சமாதானப்படுத்த, பின் நிமிர்ந்தவள், நான் சென்று உடை மாற்றி வருகிறேன் என்று வெளியே சென்றாள்.
அவள் உடை மாற்றி அவன் அறைக்குள் நுழைகையில் இருளை வெறித்தபடி நின்று கொண்டிருந்தான் கௌதம். மெல்ல நெருங்கி அவன் அருகே சென்றவள் அவனை பின்னால் இருந்து அணைத்து அவன் முதுகில் முகத்தை புதைத்தாள். அவள் பூனை நடை நடந்து வருவதை உணர்ந்தே இருந்த கௌதம் அவளது அணைப்பை எதிர்பார்க்காததால் ஸ்தம்பித்து விட்டான். எத்தனை நாட்களுக்கு பிறகு அணைக்கிறாள்? விருப்பம் இருந்தும் தன்னை சுற்றி ஒரு வேலியை அமைத்து கொண்டு அவன் அவளை விலக்கிய போதெல்லாம் தேடி வந்து அணைப்பவள் அவன் செய்த முட்டாள்தனத்தால் 7 மாதங்களாக வருந்தி வேதனைப்பட்டு எங்கே அவனை வெறுத்து விடுவாளோ என அவனை கலக்கத்திற்கு உள்ளாக்கியவள் இன்று அவளாகவே வந்து அணைத்திருக்கிறாள். அவன் அவளுக்கு செய்த அத்தனை பாவங்களையும் மறந்து அவன் மீது காதலை காட்ட வந்திருக்கிறாள். அவளை விரும்பி பின் ஒதுக்கி பின் வெறுத்து அவனை துன்புறுத்தியதையெல்லாம் மன்னித்து அவள் அவனிடம் வந்துவிட்டாள். கண்மூடி மனைவியின் அணைப்பை ரசித்தவன் பின் அவளை தன்புறம் இழுத்து கன்னம் பற்றி இத்தனை நாட்கள் ஆயிற்றா உனக்கு என்னை நெருங்குவதற்கு என்று வினவ அவன் கண்ணில் கோர்த்திருந்த கண்ணீரை கண்ட நித்யாவிற்கும் கண்களில் நீர் வழிந்தது. சட்டென எம்பி அவனை இறுக அணைத்து கொண்டவள் ஐ லவ் யூ கௌதம், ஐ லவ் யூ சோ மச் என்று அழுகையினூடே தெரிவிக்க தன் கண்களில் தேங்கிய நீரை துடைத்தவனும் அவளை அணைத்து கொண்டு புன்னகைத்தான். நானும் தான் பேபி என கூறி என்ன நானும் தான், நீயும் ஐ லவ் யூ சொல் என்று சினுங்கியவளை பற்றி முகம் முழுக்க முத்தமிட்டு ஐ லவ் யூ நிதி என்று கூற அழகாய் முறுவலித்து அவன் தோளில் சாய்ந்தாள். அவள் இடையை பற்றி கொண்டு கன்னம் வருடியவன் நிதி அன்று நடந்த சம்பவத்திற்காக நான் என ஆரம்பித்தவனிடம் அதை பற்றியெல்லாம் இனி பேச வேண்டாம் என்று அவள் வேகமாக கூற பேச வேண்டாம் என்றால் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று அவளது காது மடலில் முத்தமிட்டு ரகசியம் பேசியவனை சீ என்று அடித்தவள் இதை பற்றி பேசாமல் வேறு எதையேனும் பேசு என்கிறேன் என்று கூறினாள். இல்லை நிதி, அதற்காக நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் கூட போதாதுதான். நான் விரும்பும் என் அழகான நிதியிடம் அப்படியெல்லாம் நடந்து கொண்டு உன்னை வேதனைக்குள்ளாக்கி விட்டேனே என்று வருத்தமுற்றவனிடம் வருத்தமாகத்தான் இருந்தது. நான் பேசுவதற்கு இடமளிக்காமல் நீயாகவே எதையெதையோ நினைத்து கொண்டு என்னை பழிவாங்கி விட்டதைக் கண்டு. ஆனால் உன்னை இங்கு மறுபடி பார்த்த பின்பு என் கோபம் நிலைக்கவில்லை. பல நாள் தாடியுடன் பாவமாக பார்த்த முகத்தை வைத்து கொண்டு நுழைந்தாயே, அன்றே என் கோபமெல்லாம் காணாமல் போய்விட்டது என்று கூறியவளிடம் அன்றே வா, பிறகு ஏண்டு என்னை இத்தனை நாட்களாக கஷ்டப்படுத்தினாய் ராட்சசி என்று அவள் இதழ் நோக்கி குனிந்தவன் பின் தயங்கி அவளிடம் முத்தம் கொடுக்கலாம் தானே என்று கூற போடா என முகம் சிவந்தவளை பற்றி ஆசை தீர முத்தமிட்டான் அவன். ஜன்னலோர திட்டின் மீது ஏறி அமர்ந்தவன் அவளை தன் மடியில் அமர வைத்து அவள் தலையில் கன்னம் பதித்து அவள் விரல்களை வருடியவன் நிதி, நீ என் வாழ்வில் வந்து செய்த அட்டூழியங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சண்டாளி ஓடியதில் இருந்து பெண்கள் என்றாலே எனக்கு பயங்கர வெறுப்பு. அதிலும் நம் வீட்டு வேலைக்காரியின் மகள் சுந்தரி இருக்கிறாளே, அவளெல்லாம் பெண் பிறப்பென்று சொல்லிக்கொள்ள கொஞ்சம் கூட தகுதியில்லாதவள். அவர்களையெல்லாம் சந்தித்து விட்ட பின் எனக்கு பெண்களின் மீதோ கல்யாணத்தின் மீதோ ஏன் காதலின் மீது கூட நம்பிக்கை இருந்ததில்லை. உன்னை பார்க்கும் வரை இரும்பை போல் வலம் வந்த என்னை உயிரும் உணர்வும் கொண்ட மனிதன் என உணர வைத்தது உன் பார்வையும் தீண்டலும் தான் கண்ணம்மா. நீ என் வாழ்வில் வந்திராவிடில் குடித்து குடித்து கேன்சர் வந்து கூட செத்திருப்பேன். அந்த அளவிற்கு எனக்கு வாழ்வின் மீது பிடிப்பில்லாமல் இருந்தது. அப்படி இருந்த என்னை சந்தித்த நாளில் இருந்து எதிர்த்து பேசி வாதாடி போராடி கடைசியில் காதலிக்கவும் வைத்து விட்டாய் என்று கொஞ்சியவனிடம் பின்னே உன்னை விட்டு ஓடிய சௌமியா குழந்தை குட்டியுடன் சௌமியமாக வாழ்கிறாள். அந்த சுந்தரி இன்னமும் 4 ஆண் பிள்ளைகளை வளைத்து போட்டு மானங்கெட்டத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இவர்களே நன்றாக இருக்கும்போது நீ மட்டும் ஏன் ராஜா வாழ்வில் பிடிபற்றி இருக்க வேண்டும்? இதை மட்டும் உனக்கு உணர்த்திவிட்டால் என் வேலை முடிந்துவிடும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் கண்ட நாளிலேயே இந்த முறுக்கு மீசையின் மீது மோகம் கொண்டு விட்டதால் நானே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டேன் என்று கூறினாள். எப்போது உன் மீது காதல் வந்தது என்று என்னால் சத்தியாகமாக சொல்ல முடியவில்லை நிதி. உன்னுடன் பழகத் துவங்கிய நாளில் இருந்தே என்னுள் வித்தியாசத்தை உணர்ந்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக என் கூட்டை விட்டு வெளிவந்து உன் மீதான காதலை வெளிப்படுத்த துவங்கினேன். அதிலும் சௌமியா ஸ்ரீதரை சந்தித்த நாளன்று
நீதான் எனக்கேற்ற என் மனைவி என்று தீர்மானமே செய்திருந்தேன். ஆனால் மறுநாள் அந்த சுந்தரி வந்து ஏதேதோ பேசி குழப்பிவிட்டு சென்று விட்டாள் என்று அவன் கூறியதும் கோபமாக அவன் புறம் திரும்பியவள், இதோ பாரடா, இனியும் நான் அங்கே வந்த பின்பும் கூட உன்னை பிடிக்காதவர்கள் நம் திருமணத்தையும் நம்மையும் பற்றி மாற்று கருத்தை வெளியிடத்தான் செய்வார்கள். அவர்களுக்காக நாம் வாழவில்லை, நமக்காக வாழ்கிறோம், புரிந்ததா? யார் என்ன சொன்னாலும் உடனே சுருங்கி போய்விடக்கூடாது என்ன என்று கூற அவள் மூக்கை உரைசி சரிங்க மேடம் என்றான் அவன். தொடர்ந்து அப்போது இருந்த மனநிலையில் நான் அப்படி நடந்து கொண்டேன் நிதி. என் வாழ்வை மாற்றி எனக்கு நல்லது புரிந்த நீ எந்த விதத்திலும் என்னால் அவமானப்பட்டு விடக்கூடாது என்று எண்ணினேன். அதனால்தான் அப்படி நடந்து கொண்டேன். அதன் பின்பு பார்ட்டி அன்று உன்னை அவ்வளவு அழகாக சேலையில் பார்த்ததும் என்னை மறந்து உன்னிடம் நெருங்கிவிட்டேன் என்றவனிடம் அன்றுதான் எனக்கு உன்னை பற்றிய குழப்பம் தீர்ந்தது கௌதம். அந்த சுந்தரியின் மீது ஆத்திரமாக வந்தது. உன்னை இப்படியே விட்டால் சரிபட மாட்டாய் என்றுதான் நமக்குள் எல்லாம் நடந்துவிட்டதென்று கூறி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தேன் என்றாள் நித்யா. நீ அப்படி செய்திராவிட்டால் நானும் முட்டாள்தனமாக எண்ணிக்கொண்டு உன்னை பிரிந்து வாழ முடிவு செய்திருப்பேன் நிதி. அனைத்துமே நமக்குத்தான், நன்மைக்குத்தான் போலும் என்றவன் சிறிது நேர அமைதிக்கு பின், ஆனால் நிதி, உன்னை என் வாழ்வில் இருந்து பிரிப்பதை எண்ணி பார்த்தால் கூட நெஞ்சில் வலி பிறக்கும். முடியாது முடியாதென எனக்குள்ளேயே நான் கலங்கி இருக்கிறேன் என்றவனிடம், நீ என்னை பிரிந்தால் நான் பார்த்து கொண்டு இருப்பேனா என்று மிரட்டினாள் நித்யா. சிரித்தபடி அணைப்பை இறுக்கியவன் அவள் முகத்தை நிமிர்த்தி கன்னம் என முத்தமிட்டு, அனைத்தையும் விட நான் பட்ட மிகப்பெரிய கஷ்டம் உன் அருகில் எனக்கு எதுவுமே தோன்றாதது போல் நடிப்பதுதான். இனி என்னால் நிச்சயம் முடியாதம்மா என்றவன் சிவந்து ஓடியவளை பற்றி தன் கைவளவில் நிறுத்தி அவள் இடையை அளந்த பற்றி இதழ்களில் தன் இதழ் பதித்தான். மூச்சு வாங்க விலகி முறைத்தவளிடம், சாரி நிதி என்றவன், அப்படியானால் நம் ஹனிமூன் இந்த ஊரில்தானா என்று வினவி, பின் அம்மாவிற்கும் அழகர்சாமி அங்கிளுக்கும் நாம் இணைந்த விஷயத்தை ஃபோன் செய்து தெரிவிக்க வேண்டும். இருவரும் என்னை மகா வில்லனை போல் நடத்தினார்கள் தெரியுமா? அம்மா என்னிடம் பேசக்கூட இல்லை என்றவன், அனைவரும் இந்த ராட்சசிக்குத்தான் சப்போர்ட் என கூறி அவள் கன்னத்தை வலிக்காதவாறு கடித்தான். என பொய்யாக சினுங்கியவளின் முகம் வருடி, யூ ஆர் மை எவ்ரிதிங் நிதி. ஏன், என் சந்தோஷம், துக்கம், அழுகை, கோபம் அனைத்துமே நீதான். காதல் என்றால் என்னவென்று எனக்கு கற்றுக் கொடுத்தவளும் நீதான். பிரிவின் வேதனையை அனுபவிக்கச் செய்தவளும் நீதான். இனி என் உயிர் உள்ளவரை உன்னை பிரிய மாட்டேன் கண்ணம்மா. நீ எனக்கு திருப்பி கொடுத்த என் வாழ்வின் வசந்தத்தை உன்னுடன் சேர்ந்தே அனுபவிக்க விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்வாயா கண்மணி என்று கை நீட்டியவனிடம் குறும்பாக புன்னகைத்து அவன் கையை தட்டிவிட்டு அவனை தன்னோடு சேர்த்து இறுக அணைத்தாள் நித்யா. மனைவியின் எல்லையற்ற காதலில் துணைந்து போன கௌதம் அவளுள் தன் தேடலை துவங்கினான். அனைவருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் இந்த கதை முடிகிறது. நன்றி.